ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிஜ்லி கார்த்தி. இது வரைக்கும் நம்ம சேனலில் 2 வீடியோ போட்டிருக்கோங்க. 0 சப்ஸ்கிரைபர், இப்போ 5. ரொம்ப தேங்க்ஸுங்க. எல்லாமே உங்களால் தான். அதுவும் இல்லாமல் வியூஸும் ஓரளவு போயிருக்குங்க. 150. அப்புறம் ஒரு ஷார்ட்ஸுக்கெலாம் 100 வீடியோ, அதெல்லாம் சாதாரணது கிடையாதுங்க. எல்லாமே உங்களால் தான். இன்றைக்கி எங்கடா கிளம்பிட்ட, வண்டி எடுத்துட்ட அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம திருப்பரங்குன்றம் தாங்க போகிறோம். அங்கே என்னடா பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, திருப்பரங்குன்றத்தில் குகை கோயிலுன்னு இருக்குங்க. அது யாருக்குமே தெரியறதில்ல. முருகன் கோயிலுக்கு பின்னாடி மலையோரமாக அமைஞ்சிருக்குங்க. அந்த குகை கோயிலில் குரங்கு நிறையா இருக்குங்க. நிறையா குரங்கு இருக்கும். அந்த குரங்குக்கெல்லாம் நம்ம போய் வாழைப்பழம் கொடுக்க போகிறோம். அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கரெக்டாக நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா வலையப்பட்டி. இங்கேயும் போலீஸுங்க. ஏன் நிற்கிறாங்க என்னன்னே தெரியல. எங்க வரிசையா போலீஸுங்க, 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு வரிசையா போலீஸ். என்ன நடக்குதுன்னு தெரியலையே. போவோம் நம்ம. ஸ்டெயிலா நிக்கிறாங்க அவங்க போலீஸ்லாம். சொன்ன இடத்துல போய் நிக்கணும். பாவம், அவங்க வழி அவங்க இது. அதை நம்ம எதுவும் சொல்ல முடியாது. போலீஸ் வரிசையாக நிற்கிறாங்க. அநேகமாக நம்ம இன்னைக்கு சரியான ரிஸ்கில் மாட்டிக்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ₹100 போடும். 100 கேமராவானா அது? ஆமாண்ணா. யூடியூபராண்ணா நீங்க? இதை புதுசாக ஆரம்பிச்சிருக்கு. சேனல் பேர் என்ன? பிஜ்லி. பிஜ்லியா? போட்டு பார்க்க வராது. பெட்ரோல் போட்ட இடத்துல சரியான காமெடிங்க. அந்த சின்ன பையன் வந்து என்ன சொல்றது, நீங்கள் கேமராவானே இது யூடியூப் சேனலாக நீங்கள் வச்சுருக்கீங்க. டேய், நானே வச்சுருக்கேன் 5 சப்ஸ்கிரைபரு. சேனல் பேர் என்னன்னு கேட்டான் தம்பி. நம்ம பிஜிலின்னு சொன்னோன்னா, நான் அடிச்சு பார்க்குறேனே அப்படின்னா. டேய் வராதுடா அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேங்க. இப்போ அடுத்து என்னன்னா, வாழைப்பழம் வாங்கணும். தாத்தா, திருப்பரங்குன்றம் போகணும்னா எப்படி? திருப்பரங்குன்றம் நேராக போனால் வந்துருப்பான். சரிண்ணா. சரி தாத்தா. மழை ரொம்ப பயங்கரமா இருக்குங்க. கிட்ட வர வர மழை பயங்கரமா தெரியுது. வாழைப்பழம் அங்கதாங்க இருக்கு. போய் அந்த கடையில் போய் வாழைப்பழத்தை வாங்குவோம். அண்ணா ஒரு 20 வாழைப்பழம்ண்ணே. 20 இந்த குரங்குக்கு கொடுக்குற மாதிரிண்ணே. எவ்வளோண்ணே ஒன்று? நல்ல பழமாவே கொடுத்துருண்ணே. இந்த சைடு ஒரு 5-10 எடுத்துருங்க. சரி ப்ரோ. அந்த கோயில் முன்னாடி பூங்கா இருக்குங்க. அங்க லவர்ஸ்லாம் வருவாங்க. புதுசா கல்யாணம் ஆனவங்கலாம் வந்து போட்டோ ஃப்ரேம் பண்ணிட்டு போவாங்க. இதுதாங்க காசி விஸ்வநாதன் கோவில் நினைக்கிறேன். படி ஏறி உச்சத்துல இருப்பாருன்னு சொல்லுவாங்க. மேல ஒருத்தர், ஒரு முஸ்லீம் ஒருத்தர் இறந்தவர். அது ஏதோ சொல்லுவாங்களே, தர்காவா, அது ஏதோ இருக்குன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, சொன்னேன்ல ஃபோட்டோ ஷூட் பண்ணுவாங்கன்னு. ஆமாம், இதுதான் பூங்கா. லவர்ஸ் ஜோடியாக இருப்பாங்க. நான் ஒரு டைம் வந்தேன். பிரிக்க மாட்டுறாங்க. கையை கொத்த மாதிரியே இருக்காங்க. கையை கொத்தா பரவாயில்ல, எல்லா வேலையெல்லாம் பண்ணுறாங்க. இதுதான்
அதில் போயிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு குரங்குங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு கிளம்புறோம். அதையும் நான் கடவுளாக தான் பார்க்குறேன். அந்த அண்ணா கேட்டார் சாமிக்கு அதுக்குன்னு, நான் குரங்குன்னு சொல்லிட்டேன். ஆமாம், சாமிக்குன்னு சொல்லியிருக்கலாம். இங்கே நிறையா குரங்கு இருக்குங்க, 100க்கும் மேலே இருக்கும். இது என்னங்க பயங்கரமாக இருக்குது பூங்காலாம் பாருங்க, என்னென்னமோ வந்துருச்சு. முன்னாடிலாம் அதெல்லாம் இல்லையே. இப்போ சர்க்கஸு, ட்ராகன் ராட்டினோ, காரு, என்னென்னமோ வந்துருச்சுங்க. பரவாயில்ல, டெவலப் பண்ணுறாங்க. குரங்க காணாங்க. எல்லா குரங்கையும் பற்றி விட்டாங்களா? கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்குது. குரங்கு சாப்பிட்டு அதை உங்களுக்கு போடலான்னு நினச்சேன். கடைசி குரங்கே வரலை. 7 மணிக்கு வருமா என்னன்னு தெரில. கிட்டத்தட்ட நான் இங்கே 1 மணி நேரமாக நான் வெயிட் பண்ணுறேன். இங்கே ஒரு குரங்கு கூட வரலைங்க. குரங்கு இருக்கான்னு பார்ப்போம். அங்கே நம்ம வச்சோம், குரங்கு வரலை. சரி, வராத இடத்துல இருக்கு வச்சுக்கிட்டு நம்ம குரங்கை தேடி வந்திருக்கோம். ஏதோ ஒரு இடத்துல வச்சுட்டு போகிறதுக்காக நம்ம வந்திருக்கோம். குரங்கு கொடுத்து குரங்கு சாப்பிட்டு போனால் தாங்க ஒரு திருப்தி இருக்கும். இல்லாட்டி நமக்கு தூக்கம் வராது. நீங்கள் ஃபுல்லாக இங்கே பாருங்கள், செம்மையாக விளையாடுறாங்க இந்த பூங்காவில். பயங்கரமாக இருக்குது இந்த பூங்கா. நிறைய அப்டேட் பண்ணியிருக்காங்க இந்த பூங்காவில். சாரிங்க, ஒரு பயத்தில் அப்படியே மண்ணில் போட்டுட்டேன். ஐயோ, கஷ்டமாக இருக்கே. எல்லா குரங்குமே சாப்பாடு இருக்குங்க. இங்கே நிறையா சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க போல். அதனால தான் இங்கெல்லாம் அங்கே வரமாட்டுறாங்க. நல்லா இங்கேயே திங்க நிறையா கிடைக்குதா, அங்கே அப்புறம் எப்படி அங்கே வருவாங்க. இந்த ஒரு குரங்கே 2 தின்றுச்சுங்க. இவன் ஒருத்தன் எடுத்துகிட்டு போனான். வாங்க தங்கங்களா, உங்களுக்காக தான்டா கொண்டு வந்தேன். சாப்பிடுங்க. ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய ஃபுட்டு கிடைக்குதுங்க. அரிசியா லைனாக உட்காந்துருக்குங்க. இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது. இந்த சிவன் கோயிலில் தாங்க நிறையா குரங்கு இங்கே இருக்குது போல். இங்கேருந்து ஒரு 6-7 மணி போல் தான் அங்கே வருங்க போல். எனக்கு அந்தளவுக்கு டைம் இல்லை, அதனால் இங்கே கொண்டு வந்து நான் கொடுத்துட்டேன்.